ஹாய் ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் மெக்கோ மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களால் பார்க்க முடியும். இது ஒரு பேசிக் மெக்கோ மல்டிமீட்டர், அதாவது 801 ஆட்டோ மாடல். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், 1000 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்குது. இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி கூட, எல்லாருனாலையுமே ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இப்போது இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இதில் மேலே இருக்குது எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். நெக்ஸ்ட்டு செலக்ட் ஆப்ஷன், ரேஞ்ச், ரிலே, இது வோல்ட், இது ஓம் கண்டினியூட்டி பார்க்குறதுக்கு, ஹர்ட்ஸ், அது ஆர்ம்ஸ், மில்லி ஆர்ம்ஸ், இது அண்ட் ஹோல்ட் அண்ட் ஹர்ட்ஸ் பார்க்குறதுக்கு, கீழே 20 ஆம்ஸ் ப்ளக் போடுறதுக்கு, மைக்ரோ ஆம்ஸ் பார்க்குறதுக்கு, டெம்பரேச்சர் அண்ட் வோல்ட் அண்ட் கண்டினியூட்டி பார்க்குறதுக்கு லாஸ்ட் ஆப்ஷன். இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த செட்டு கூடயே ஒரு டெம்பரேச்சர் கேபிளும் தனியாக வருது. மிஷின் ஆன் பண்ண உடனே ஆட்டோ மோடில் தான் காட்டுது. சைடில் இருக்கு இல்லைங்களா, அது ஆட்டோ. நம்ம கீழே செலக்ட் பண்ணியிருக்க ஸ்விட்ச் எதுக்கு நேராக இருக்குன்னா ஓம்ஸ்க்கு நேராக இருக்கு இல்லையா, ஸோ அதனால மேலே ஓம் சிம்பிள் காட்டுது. இப்போ நம்ம கீழே வோல்ட்டில் வச்சோடனே ஆட்டோ, டிசி அண்ட் வோல்ட்டில் இருக்குது. ஸோ அங்கே ஆட்டோ, டிசி, வோல்ட். இப்போது செலக்ட் பண்ணோன்னா அது ஏசிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏசி பார்க்கணுன்னா ஏசி, டிசி வேணும்னா டிசி, அந்த செலக்ட் ஆப்ஷன் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதை வோல்ட்டிலே. நெக்ஸ்ட் ஓம், கண்டினியூட்டி, டயோடெல்லாம் பார்க்குறதுக்கு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ஷனு. இது நான் செலக்ட் பண்ண உடனே மேலேயும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், ஆட்டோ அண்ட் மேலே எம் ஓம் காட்டுது. அண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா டயோட் சிம்பிள் வந்துச்சு. இந்த மாதிரி சிம்பிள் மாறிட்டே இருக்கும். நம்ம என்ன செக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுட்டு நம்ம செக் பண்ணலாம். இது கண்டினியூட்டி. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ செலக்ட் ஆப்ஷன் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4மே செக் பண்ணுறதுக்கு இந்த லாஸ்ட் கார்னர் தான் யூஸ் பண்ணணும். அங்கேவே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வோல்ட், ஓம்ஸ் அண்ட் கண்டினியூட்டியெல்லாம் செக் பண்ணுறதுக்கு அந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணணும். மோஸ்ட்லி நம்ம இது மட்டும்தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப இன்டீரியர் போர்டு லெவல் அந்த மாதிரி போனால் மட்டும்தான் மற்றதெல்லாமே செக் பண்ணுற மாதிரி. ஹெட்ஸு செக் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் அந்த லாஸ்ட் போர்ட்லேயே நீங்கள் கேபிளை இன்செர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3க்குமே, அதாவது வோல்ட், அந்த ஓம் அண்ட் ஹெர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3த்துக்குமே ஃபைனலில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் காமன் போர்ட்டு. நெக்ஸ்ட்டு மியூ ஆம்ஸ். இப்போது நீங்கள் மியூ ஆம்ப் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வேறு போர்ட்டில் போடணும். கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்துட்டு அந்த போர்ட்டில் இன்செர்ட் பண்ணுங்கள். அண்டு கீழே சைட்லேயே கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் 60 மியூ ஆம்ஸ் வரைக்கும் நம்ம செக் பண்ணலாம். அண்ட் மில்லி ஆம்ஸ், மியூ ஆம்ஸ் அண்ட் டெம்பரேச்சர், அது எல்லாத்துக்குமே காமன் போர்ட்டு தான். இதில் நம்ம இதுலேயும் ஏசி, டிசி சேஞ்ச் பண்ணிக்கலாம் செலக்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு ஆர்ம்ஸ்க்கு மட்டும் தனி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா 20 ஆம்ஸ்ன்னு சொல்லிட்டு, இதுதான் ஆம்ஸ் செக் பண்ணுறதுக்கானது.
நீங்கள் என்னென்ன செக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த போர்ட்டில் வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் இம்ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா மல்டிமீட்டர் போயிடும். ஸோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து டெம்பரேச்சருக்குமே வந்து செகண்ட் போர்ட்டு தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது வச்சும் டெம்பரேச்சர் செக் பண்ணலாம். இல்லைனா டெம்பரேச்சர் கேபிள்னு வந்து தனியாக நம்மளோட மல்டிமீட்டர் செட்டு கூட வந்திருக்கு. ஸோ அதுலேயும் வந்து அந்த டெம்பரேச்சர் கேபிள் யூஸ் பண்ணியும் நம்ம செக் பண்ணலாம். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து ரேஞ்ச் இருந்தது இல்லையா? இப்போ ரேஞ்ச் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரேஞ்ச் ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் வந்து எந்த ரேஞ்சில் வேணுமோ நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். அதாவது நான் ரேஞ்ச் இப்போ கிளிக் பண்ணேன்னா அந்த டெசிமல் வேல்யூ வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இப்போ சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரி ரேஞ்சில் வேணுமோ வந்து நம்ம அதில் வச்சு நம்ம வேல்யூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ரிலே இருக்கு இல்லையா? ரிலே எதுக்காகனா நம்மளோட ப்ரீவியஸ் வேல்யூ வந்து நம்ம பார்க்குறதுக்காக வந்து அந்த ரிலே ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஹோல்டு. இப்போ வந்து நான் வோல்ட்டில் வச்சு டிசியில் வச்சு ஹோல்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா எந்த ஃபங்க்ஷனுமே நடக்காது. இப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாவது இதில் வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்படியே இருக்கும். ஸோ ஹோல்டை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் செக் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் ஹோல்டு. இது வந்து நான் கண்டினியூட்டி செக் பண்ணுறதுக்காக வந்து கண்டினியூட்டியில் வச்சுட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். எப்போவுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதாவது செக் பண்ண போகிறீங்கன்னா மல்டிமீட்டர் ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக கண்டினியூட்டி பார்த்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இது வந்து நீங்கள் ஹெர்ட்ஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு பர்சன்டேஜில் வேணுமா இல்லை வந்து ஹெர்ட்ஸில் வேணுமா அப்படின்ற ஆப்ஷன் தான் இது. ஸோ நீங்கள் ஹெர்ட்ஸ் செக் பண்ணும்போது மட்டும் அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகும். இவ்வளோ தான் இந்த மிஷினோட ஃபங்க்ஷன்ஸு. பின்னாடி வந்து பேட்ரி கவர் இருக்கும். இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் அந்த கேபிள் போட்டுட்டு இதை வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்காக தான் இந்த வார்னிங் மெசேஜ் அங்கே கொடுத்துருக்காங்க பின்னாடி. இது ஆன் அண்ட் ஆஃப். பவர் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ரெண்டுத்துக்குமே சேம் ஃபங்க்ஷன் தான். ஸோ ஃபைனலாக அந்த டெம்பரேச்சர் சொன்னேன் இல்லையா? டெம்பரேச்சருக்கு வந்து இன்னொரு கேபிளும் வந்திருக்கு. ஸோ இது போட்டும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். மெஷரிங் டெம்பரேச்சர் ப்ரோப். இவ்வளோ தான் மெக்கோ மல்டிமீட்டரோட யூசஸ். ஒரு பிகினர் பயோமெடிக்கல் இன்ஜினியராக ஒரு நல்ல மல்டிமீட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.